இப்போ திருநெல்வேலி தொகுதியினுடைய எம்பி ராபர்ட் புரூஸ் இருக்கிறாரு. நம்மளுக்கு பக்கத்தில் தென்காசி தொகுதி எம்பி டாக்டர் ராணி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்னைக்கு இப்போ ஏதாவது டைம் சட்டமன்றத்தில் பார்லிமெண்டத்தில் பேசுறதை பார்த்துருக்கீங்க. நம்ம மாத ஒரு டைம் பார்க்க முடியும். அவங்களுக்கு பேசுவதற்கு ஒரு வருடத்தில் ஒரு முறை தான் அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கும். அப்போ அந்த தொகுதியினுடைய குறைகளை அவங்க சொல்வதற்கு போதுமான வாய்ப்புகளை உருவாக்கணும். அப்போ அப்படி உருவாக்குவதன் மூலமாக தான் கூட்டாட்சியை நம்ம வளப்படுத்தணும். திருநெல்வேலியிலே ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கு. இவங்க ஒரு பெட்டிஷன் மட்டும் எழுதினா போதுமா எம்பி? அவங்க பார்லிமெண்டத்தில் அவங்க பேசணும். பல விஷயங்களை பேச வேண்டியது. அப்போ அப்படிப்பட்ட விஷயம்லாம் கொண்டு வரணும்னு சொன்னால் இது போதுமானது என்பது நம்முடைய கருத்து. மக்கள் தொகை அடிப்படையில் என்பது ஒரு பழைய கருத்து. மக்கள் தொகை அடிப்படையில் பார்லிமெண்ட் உறுப்பினர் உருவாக்கப்பட என்பது கருத்து தான். அப்படி பழைய கருத்து. ஆனால் அந்த கருத்தை மாற்றிட வேண்டியது. இன்னைக்கு போதுமானதாக அளவெல்லாம் இருக்குது, போதுமான அளவில் இருக்குது. நிறைய எம்பிகள் பார்லிமெண்ட்டுக்கு போகிறதே கிடையாது. இது தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தார், முன்னாடி ஒருத்தர் இருந்தார், டாக்டர் ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் ஒருத்தர் இருந்தார். அவரெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கே போகிறதே கிடையாது. தேர்வு செய்யப்பட்ட பார்லிமெண்ட் உறுப்பினர் தான், ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு போகிறதே கிடையாது. ஆனால் அவர் அமைச்சராக வேற இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழல்லாம் இருக்குது.